வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 118 1 முதல் 15 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே என்னை வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நாம் யாவரும் இணைந்து வாசிக்கலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். Praise the Lord. அமர்ந்து கொள்ளலாம். Hallelujah. First of all, I thank my Father God who has given me this opportunity. முதலாவதாக இந்த வாய்ப்பினை தந்த என் பரலோக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Second, I thank Pastor Pa for giving me this opportunity to speak the word of God. இந்த இடத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பினை தந்த பாஸ்டர் பா கூட நன்றி செலுத்துகிறேன். Thirdly, I thank everyone who is sitting here to hear the word of God. இந்த இடத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கூட வாழ்த்து வர இருக்கிறேன். So let us read Psalms 118 verse 13. எடுத்து வாசிக்கலாம். 118வது சங்கீதம் 13வது. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். My topic is, என்னுடைய தலைப்பு என்னவென்றால், the Lord will help us. கர்த்தரோ நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். In our life, whom we will ask help? நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரிடம் உதவி கேட்போம்? We ask our relatives. நம்முடைய உறவினர்களிடம் கேட்போம். We ask our friends. இல்லை நம்முடைய நண்பர்களிடம் கேட்போம். Sometimes relatives can help us. சில நேரங்களில் நம்முடைய உறவினர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். Sometimes friends will ask help from us, but friends will not help us. சில நேரங்களில் நம்முடைய நண்பர்கள் நம்மிடமே உதவி கேட்பார்களே ஒழிய அவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். But in our life, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட one and only helper is God. ஒரே ஒரு உதவியாளர் யார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. We don't ask God help. நாம் அவரிடம் உதவி கேட்பதில்லை, but he helps every time. ஆனால் அவர் எல்லா நேரங்களிலும் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். We should ask God, he will help every time. நாம் அவரிடம் உதவி கேட்கும்போது அவர் எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். We should only God. So let us see an example. நாம் இதற்காக சில உதாரணங்களை பார்க்கலாம். Let us see Joseph's life. நாம் இதற்காக யோசேப்புடைய வாழ்க்கை கூட நாம் பார்க்கலாம். Genesis chapter 37 verse 4. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட பார்க்கலாம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பற்றமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். Here we see of Joseph's life. இந்த இடத்துல நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். He was hated by his brothers. யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் இந்த இடத்தில் பகைக்கப்படுகிறார். He was having so many problems in his life. அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் அவர் சந்திக்கிறார். He did not ask anyone's help. ஆனா அந்த சூழ்நிலையிலும் யோசேப்பு யாருடைய உதவியையும் எதிர்பார்க்கவில்லை. When he was put into the pit, அவர் குழியில் இருக்கும்போது கூட he did not ask his brothers help. அவருடைய சகோதரர்களிடம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறவில்லை. Because ஏனென்றால் he believed in God. அவன் தேவனை மாத்திரம் நம்பி இருந்தான். I want to ask a question. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கிறேன். In our life, நம்முடைய வாழ்க்கையில whom we will be believing in all situations? யாரெல்லாம் தேவனை மாத்திரம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பி இருக்கிறீங்க? Yes or no? Yes or no means we say no. We don't believe in every situations to God. ஆமா இல்ல அப்படின்னு பார்த்தா
இல்லதான். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம வந்து தேவனை மாத்திரம் சார்ந்து இருக்கிறது இல்ல. ஒரு சில நேரங்களில் Joseph believed that God is with him to help him. யோசேப்பு தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார் என்று நம்பினார். Joseph's parents did not help him. யோசேப்புடைய பெற்றோர்கள் அவனுக்கு உதவி செய்யவில்லை. His brothers did not help him. அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு உதவி செய்யவில்லை. But God alone helped him. தேவனே மாத்திரமே அவருக்கு உதவி செய்தார். We can see Genesis chapter 37 verse 12. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நான் இப்படி பார்க்க முடியும். But the Lord God has helped him in every second. தேவன் மாத்திரமே எல்லா சூழ்நிலைகளும் யோசேப்புக்கு உதவி செய்தார். He was having so many problems by his brothers only. அவனுக்கு அவனுடைய சொந்த சகோதரர்களால் தான் அநேக பிரச்சனைகள் வந்தது. In our life also, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட we will be in so many problems. நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். But no one will be with us to help us. ஆனால் நம்மளுக்கு அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருப்பார்கள். But that time there is one person. ஆனா அந்த நேரத்திலும் ஒருவர் நமக்காக இருக்கிறார். Who will help us? He is our Lord Jesus Christ. நமக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. He is a real helper to us. அவர்தான் உண்மையாக நமக்கு உதவி செய்கிற நல்ல தெய்வம். Amen. Amen. He is a real helper to us. How many of you believe that? அவரே நமக்கு உண்மையாக உதவி செய்கிற நல்ல தெய்வம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? So every time depend on God, not on the people. நாம் எல்லா நேரங்களிலும் தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ள வேண்டும், மனிதர்களை அல்ல. Joseph father gave him a colorful cloth to him. யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் பலவர்ண அங்கியை உடுத்துவித்தார். That time his brothers were angry on him. அந்த நேரத்தில் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் கோபம் கொண்டார்கள். Because ஏனென்றால் Joseph was loved by his father. யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்டார். Joseph was put into the pit by his brothers. யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே குழியில் தூக்கி போடப்படுகிறார். That time also Joseph did not ask anyone's help. அந்த நேரத்தில் யோசேப்பு யாரிடமும் உதவி கேட்க முடியவில்லை. But he has a faith that God will do marvelous thing in his life. ஆனா அவர் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் விசுவாசித்தார். கர்த்தர் என் கூட இருக்கார், கர்த்தர் நிச்சயமா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு விசுவாசித்தார். Amen. In our life also, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட so many people think to pull us into pit. நம்மை சில பேர் குழியில் தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். God will release us from the pit. ஆனாலும் அவர்கள் தள்ள நினைத்தாலும் தேவன் நமக்கு உதவியா என்று அதிலிருந்து நம்மளை விடுவிக்க நல்லவராய் இருக்கிறார். Amen. Amen. God made Joseph as a ruler in the place of Pharaoh's palace. தேவன் யோசேப்பை பார்வோனுடைய அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றினார். Let us read. எடுத்து வாசிக்கலாம். John chapter 14 verse 13. யோவான் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். Here it says, இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, what we ask God will give us. நாம் எதை கேட்டாலும் தேவன் அதை நமக்கு கொடுப்பார். How many of you believe that? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? So many people speak many things wrong about us. பல பேர் நம்மளை பற்றி தவறான பல காரியங்களை பேசலாம். But the God is there to help us. ஆனால் அந்த நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். Amen. If you depend on God, நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டிருந்தீர்களானால் He will really help you in every second. அவர் உண்மையிலே உங்களுக்காக உதவி செய்ய எல்லா நேரத்திலும் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். Amen. ஆமென். Daniel, next we can see about the Daniel. இரண்டாவதாக கூட நாம் தானியேலுடைய வாழ்க்கை கூட பார்க்கலாம். Daniel's friends were thrown into the fire by king of. தானியேலுடைய நண்பர்கள் அக்கினியின் சூளையில் தூக்கி போடப்படுகிறார்கள். By the king for not worshipping the idols. அந்த ராஜா நிறுத்தின அந்த சிலையை வணங்காததன் காரணத்தினால் There was 3 people in the fire. அவர்கள் 3 நபர்களை தான் அந்த அக்கினி ஜுவாலையில் தூக்கி போட்டார்கள். But the king seen 4 people in fire. ஆனால் அந்த ராஜா அதை பார்க்கும்போது அந்த இடத்தில் 4 பேர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். So the king was shocked when he sees that. அதனால் அந்த ராஜா அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். That time they believed that God is with them to help them. அந்த நேரத்தில் அவர் நம்பினாரு, அவங்க தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார், அவர்தான் அவங்களுக்கு உதவி செய்றார் அப்படின்னு நம்பினாரு. Secondly, Daniel was kept into the lion's den.
இரண்டாவதாக தானியேல் சிங்கத்தின் கெபியில் போடப்படுகிறார். We can see in Daniel chapter 6 verse 10 and 11. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். Daniel was kept into lion den. தானியேல் சிங்கத்தின் கெபியில் போடப்படுகிறார். The lions did not eat Daniel. ஆனால் அந்த சிங்கங்கள் அவரை சாப்பிடவில்லை. Because ஏனென்றால் our Lord King of Kings sent his angels and shout the lion's mouth. ஏனென்றால் நம்முடைய ராஜாதி ராஜாவா இருக்கிற தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டினார். In lion's den also God was with him. சிங்க கெபிலும் கூட உதவி செய்ய நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Here I want to share my testimony. இந்த நேரத்திலும் கூட என்னுடைய ஒரு சிறு சாட்சியை உங்கள் முன்பதாக பகிர்ந்து கொள்கிறேன். In my life, என்னுடைய வாழ்க்கையில் I was having so many problems by my studies. என்னுடைய படிப்பை குறித்ததான பல பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கிறேன். Because I don't know to read and write. ஏனென்றால் எனக்கு நன்றாக படிக்கவோ எழுதவோ தெரியாது. In school I was a very poor student. நான் என்னுடைய பள்ளியிலே நன்றாக படிக்காத மாணவி என்றால் அது நான் தான். So many times I feel that why I am like this. நான் பல நேரங்களில் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று சிந்தித்தது உண்டு. I was asking God so many questions. நான் தேவனிடம் பலவிதமான கேள்விகளை கேட்பேன். God, you have promised me that. தேவன் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. Ask me and I will give you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீங்க I am சொல்லிருக்கீங்க. asking and asking but you are not helping me. நான் கேட்டுட்டே இருக்கேன் ஆனா நீங்க எனக்கு எந்த உதவியுமே செய்யல அப்படின்னு நினைச்சேன். Here so many people ask so many questions, no? Yes or no? இந்த இடத்துல கூட நீங்களும் தேவன்கிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்டுட்டு தானே இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? I asked my friends for help. நான் என்னுடைய நண்பர்களிடம் உதவி கேட்டேன். But no one helped me. ஆனால் யாருமே எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. But I never asked God for any. ஆனா நான் தேவனிடத்துல அந்த நேரங்களில் உதவி கேட்க மாட்டேன். But He helped me more than the people. ஆனால் அந்த ஜனங்களை விட அந்த மனிதர்களை விட கர்த்தர் எனக்கு அதிகமாக உதவி செய்தார். This was my first life. இதுதான் என்னுடைய முன்னதாக இருந்த வாழ்க்கை. Now God has made me to learn many languages. பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை தந்து என்னை வழிநடத்தி வருகிறார். He has chosen me as a servant. என்னை அவருடைய ஊழியக்காரியாகவும் தெரிந்து கொண்டார். So I believe now that God is. நான் அதனால நம்புறேன் கர்த்தர் மாத்திரமே உதவி செய்கிற நல்ல தேவன் என்று. In your life also, உங்களோட வாழ்க்கையில கூட you are thinking that no one is there to help me. நீங்க நினைக்கலாம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு. You are thinking that. நீங்க இந்த மாதிரி நினைக்கிறீங்களா? Don't have knowledge. I don't have knowledge. எனக்கு நல்ல அறிவு இல்லையே. I don't have good health. எனக்கு நல்ல பேலன்ஸ் சுகம் இல்லையே. I don't have good studies. எனக்கு நல்ல படிப்பு இல்லையே. I don't have good job. எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே. I don't have good home. எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே. I don't have baby. எனக்கு ஒரு நல்ல குழந்தை இல்லையே. I don't have a money. எனக்கு பணம் இல்லையே. Parents, you are thinking that your children's life is like this. பெற்றோர்களே நீங்க இப்படி சிந்திக்கிறீங்களா? My child don't have a job. என்னோட பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இல்ல. My child do not got married. என்னோட பிள்ளைக்கு இன்னும் நல்ல கல்யாணம் முடியல. He did not have a good life. என்னோட பிள்ளைக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையல அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? God says, இப்போ கர்த்தர் சொல்றாங்க, my thoughts are not your thoughts. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. Amen. Amen. You call God means நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்க அப்படினா surely God will do great and miracle things which you do not know. நீங்கள் அறியாததும் உங்கள் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். Amen. Don't worry, the Lord will help you in every second. எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு உதவி செய்ய தேவன் இருக்கிறார். Believe in him and have faith on him. நீங்க அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. And the Lord will help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God will give you knowledge. கர்த்தர் உங்களுக்கு நல்ல அறிவு தருவார். God will give you good studies. உங்களுக்கு நல்ல படிப்பு தருவார். God will give you good job. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஏற்படுத்தி கொடுப்பார். God will give you a good baby. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுப்பார். God will give you a spiritual life. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுப்பார். God will give
கர்த்தர் உங்களுக்கு உண்மையாக வாழ உதவி செய்வார். God will make you a holy person. கர்த்தர் உங்களை பரிசுத்த ஜாதியாக உருவாக்கி கொண்டே வருவார். Amen. ஆமென். So depend on God, not on the people. எல்லா நேரத்திலும் கர்த்தரை மாத்த சார்ந்து நில்லுங்க, மனிதர்களை சார்ந்து இருக்காதீங்க. The people will leave you one day. ஒரு நாள் நீங்க யாரை நம்பிட்டு இருக்கீங்களோ அந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டுறலாம். But God will never leave you. ஆனால் உங்களை ஒருபோதும் கைவிடாத ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். He catch your hand. அவர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். He will never leave you, not forsake you. அவர் உங்க கையை விட்டு விட மாட்டார், உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். Amen. ஆமென். உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. Raise your hand and close your eyes and say this word. உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will carry you. Go with courage and God will help you. தைரியமா போங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Amen. ஆமென்.